சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 27ஆம் நாள், அமாவாசை திதி இன்று பகல் 2:30 வரை, பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:55 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதில் பணவரவு, நல்ல லாபங்களை அடைவதற்குரிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியோடு கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட உங்களை தேடி மற்றவங்க வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும். என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்தான் சரியானவர் என்பது போன்ற தோற்றங்கள் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சரியானவராக இருப்பார், நடுநிலைமையானவராக இருப்பார். கொஞ்சம் கோபக்காரராக இருந்தாலும் கூட அவருடைய குணம் நடுநிலைமையானது. இவரை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்கின்ற மற்றவர்கள் உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5, 7, 9ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சுபத்தன்மையை குருவின் ராசி இருப்பால் கொண்டிருக்கின்றன. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியம் வயதிற்கேற்றார் போல, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, புத்திர பாக்கியம் கிடைக்கல, அதற்கான சில புனிதமான கருவுறுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணமே இளைய பருவத்தினருக்கு நடப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடை, இப்படித்தான் கணவன் வேணும், இப்படித்தான் மனைவியை வேண்டும் என்கின்ற மனதிற்குள் ஒரு வடிவம் போட்டு கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே கனவில் பார்த்தவர்களை அப்படியே மணாளனாக, மனைவியாக அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல உங்களுடைய மனதில் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தி நிறைவேற்றி பார்க்கக்கூடிய ராசியில் குறியிருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு நண்பர்களின் மூலமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். புதிய நண்பர்கள் அல்லது என்றைக்கோ ஒரு நாள் பால்ய பருவத்தில் பழகிய நண்பருடைய ஒரு தொடர்பு ஓய்வு நாளான இன்று மீண்டும் ஏற்பட்டு அவர் மூலமாக வாழ்க்கை பாதை மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே குடும்பத்தில் கெட்டி மேளம் போன்றவைகள் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீக பயணங்கள் இருக்கக்கூடும். அதிலும் பெரும்பாலானவர்களுக்கு இதுவரைக்கும் சித்திக்காத சில விஷயங்கள் இன்றைக்கு சித்திக்கக்கூடிய அமைப்பு. ஸ்ரீ மகா பெரியவர், மகா ரமணர் போன்றவர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த வாரத்திலேயே இவைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளும் சிலருக்கு ஏற்படும். இன்றைக்கு ஏற்படக்கூடிய பயணங்களின் மூலமாக சில முன்னேற்றங்கள், நல்ல அறிமுகங்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு போவதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஆர்டரை பார்க்கணும் அல்லது அந்த ஆர்டரை ஒருத்தர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேரில் போய் அவரை கையும் களவுமாக பிடித்து விட்டால் டக்குன்னு என்னவுமே ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருவார். இந்த மாதிரியான ஒரு தொழில் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதை அப்படியே நிறைவேற்றி அதன் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு நிலையில் கணவர்களின் மூலமான ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமான சில செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் விரும்பி கேட்ட ஒரு பொருளை கணவர் அல்லது குழந்தைகள் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக பெண்கள் மனமகிழ்வை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல குரு வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையும். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் புதன் நீச்சபங்க நிலையிலே இருந்தாலும் கூட பணவரவின் மூலமாக ஒரு தைரியம் ஏற்பட்டு அதை எப்படியும் சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதி சூழல் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்கள் அறிவை நம்புபவர்களாக, புத்திசாலிகளாக, புத்திசாலித்தனம் தேவைப்படுகின்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க.
ஒரு பணத்தை முதலீடு செய்வதை விட புத்தியை முதலீடு செஞ்சு அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி சில நல்ல ஐடியாக்கள் வரும். இந்த ஐடியாக்களை செயல்படுத்துவதன் மூலம், அப்படியே செயல்படுத்துவதன் மூலம் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் தெரியக்கூடிய, சம்பாதிப்பதில் ஒரு திருப்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு இன்றைக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு வரும். இந்த தேவையற்ற பழக்கத்தில் இருக்கிறோம், தேவையில்லாத சூழலில் இருக்கிறோம். இந்த சூழல்களை, இந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டு விட்டோமேயானால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நம்மை அடுத்தவர்கள் குறை சொல்கிற அளவுக்கு, நமக்கு அடுத்தவங்க புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது என்பது மாதிரியான மனக்கட்டுப்பாடுகள், மன மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு தைரியம் வரக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, பிறருடைய உதவியின்றி நாமே சொந்த காலில் நிற்க முடியும் என்கின்ற அமைப்பும், இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் யாருக்கிட்டையாவது காசு வாங்கி தான் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு, அண்ணனோ அக்காலோ தாயோ தம்பியோ தங்கையோ யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அத்தனை நிலைமைகளும் மாறக்கூடிய, சொந்த காலில் மிதுனத்தில் நிற்கக்கூடிய நல்ல நாள், ஆரம்ப நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. அடுத்த வாரத்தில் ஒரு வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லாமல் ஒரு 2 வாரங்களிலேயே மீண்டும் ஒரு நல்ல மாற்றம். ஒரு வேலையே போனால் கூட 2 வாரத்தில் 3 வாரத்தில் மறுபடியும் இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுக்க இது தொடரும். சிலர் இன்றைக்கி வீடு மாற்றுவீங்க, அல்லது இந்த வாரத்திலேயே வீடு மாற்றுவீங்க. ஒரு தொழில் இடத்தை மாற்றுறது, தொழிலையே மாற்றுறது போன்ற ஒரு மாற்றத்தின் மூலமாக, அதன் மூலமாக ஏற்றம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் படிப்படியாக விலகி வந்திருக்கிற நிலைமையில் 90% பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துருச்சு, அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லலாம். பணவரவிற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. சுற்றமும் நட்பும் இதுவரை நம்மை கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பு மாறி, இவரையும் நம்ம ஒரு நிலையில் கண்டுக்காமல் விட்டுட்டோமேங்கிற மாதிரியான ஒரு வேதனையான அமைப்புகள் மற்றவர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். தனித்தன்மையை இப்போது மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சற்று அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சில அனுபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பேராசை பெருநஷ்டம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பது போன்ற அனுபவங்கள் அடுத்தடுத்த வாரங்கள் மாதங்களில் நடக்கும் என்பதால் இப்போதிருந்தே பண விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்கள் மேலே மற்றவங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சின்ன ஆஃபீஸில் கூட ப்ரொமோஷன் அடுத்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயது தகுதிக்கேற்றார் போல சொல்லலாம். உங்களுடைய தலைமையை மற்றவங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மேலும் சில அதிகாரம், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மக்கள் பணி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. என்னடா அது வாய்க்கும் கைக்குமாகவே வாழ்க்கை இருக்கிறதே, சம்பாதிக்கிறேன் நல்லா தான் வருது, ஆனாலும் பழைய கடன்கள், முன்னர் செய்த தவறுகளை அப்படியே அடைத்து கொள்வதற்காகவே இப்போது வருகின்ற வருமானம் போய்கிட்டே இருக்குதே, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு நிலையில் 2வது வேலை, 2வது தொழில் வாய்ப்புகள் போன்றவைகள் தோன்றி, அதாவது சப்பு வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மெயினான ஒரு வேலை இருக்கும், இன்னொன்று சைடு பிஸ்னஸை செய்கிறேன், சைடு வேலையாக செய்கிறேன், அல்லது ஒரு நிலையில் கன்சல்டேஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே தோன்றி அதன் மூலமான ஒரு இரட்டை வருமானம் குடும்ப மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே அதற்கான அத்தனை அமைப்புகளையும் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், பிறருடைய உதவியே தேவையில்லாமல் உங்களுடைய சொந்த திறமையிலேயே இதை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணை அமைப்புகளில், வழக்குகளில் அடுத்த வாரத்தில் சில சாதகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, எதிர்பாலினத்தவரிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில சந்திப்புகள் இன்றைக்கி எதிர்பாராத அளவில் இருக்கும்.
சும்மா ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல இவர் ஒருத்தர் வந்தார். அதாவது வழியில் பார்க்க போகின்ற தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, தெய்வத்தை பார்க்க போனால் எதிரில் தெய்வமே நடந்து வந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்கப் போகின்ற சில விஷயங்களில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத அறிமுகம் ஏற்பட்டு அதன் மூலமாக வாழ்க்கை சற்று ஒரு நல்ல விதமாக பயணிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2024ஆம் வருடம் முழுமே கன்னிக்கு சீரான நல்ல வருடமாகவே இருக்கும். எப்படியும் பிறந்த ஜாதக அமைப்பில் கடுமையான தசாபக்தி அமைப்புள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் நல்லா தான் ராசி பலன் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியல, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, சோதனைகள் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஒரு சீரான வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று பிற்பகலுக்கு மேல் நடக்கக்கூடிய அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக திசை மாறக்கூடிய தன்மை. சிலருக்கு வாழ்க்கைக்கு தேவையான நபர் இன்றைக்கு அறிமுகமாவார். அதைப் போலவே வாழ்க்கையை திசை மாற்றுகின்ற ஒரு சம்பவமும் இன்றைக்கு நடக்கும். ஆனால் நல்லதான் நடக்கும். ஆகவே கெடுதல்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய தூய எண்ணத்தைப் போலவே நல்ல மனசுக்காரனுக்கு நல்லதுதான் நடக்கும் இல்லையா? கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டாத உங்களுடைய சில விஷயங்களில் மட்டும் கரெக்டாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனதுக்காரர்களான கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் மட்டுமே பிற்பகலுக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்புகள் மூலமான நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய, ஒரு ஆறுதல் பிறக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நான் எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது என்பதை ஒரு உரிமையுள்ள நண்பரிடம் இன்றைக்கு நம்ம தெரியாத்தனமாக ஒரு தற்செயலாக பேசப்போக, அவர் அப்படி ஏன் கஷ்டப்படுகிறார், இதை இப்படி செய்யேன், அதை இப்படி செய்யேன், அல்லது இங்கே போய் பாரேன், இதற்கு இந்த தீர்வுகள் இருக்கின்றனவே என்பது போன்ற ஒரு தற்செயல் நிகழ்வுகள் நண்பரின் மூலமாக நடந்து ஒரு நட்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 30 வயது தாண்டியவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் இன்றைக்கு திருமணத்திற்கான அடிப்படை அறிமுக விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே முதல் திருமணம் நடந்து முறிந்து போன நிலையில் வேதனையில் இருக்கக்கூடியவர், 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்குமா, அதுலேயும் ஏதாவது சொதப்பிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்கும் 2வது திருமணம் நல்லதாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான அடிப்படை அம்சங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஆரோக்கிய குறைவுகள், பணப்பற்றாக்குறை விலகக்கூடிய அமைப்புகள், ஒரு வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இந்த வியாபாரத்தையோ இந்த தொழிலையோ இனிமேல் நீடித்து செஞ்சால் நஷ்டங்கள் விலகும், இதே இடத்துல தொலைச்ச இடத்துல தான் தேடணுன்றது நமக்கு சரியாகவே பொருந்தும், இந்த நஷ்டத்தை நம்ம சீர் செய்கிற வரைக்கும் இதே வியாபாரத்தை தொடர்ந்து செய்யலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு மாதிரியான ஒரு அவப்பெயரை பெற்றவர்கள் அனைவருக்குமே வீண் பழி துடைக்கப்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. துலாத்தினர் எல்லோருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடன்களின் மூலமான சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாள் இது. இந்த வாரம் முழுக்க அப்படியே இந்த பலன் பொருந்தும். வீட்டு கடன் கிடைக்காமல் இருப்பவர்கள், ஒரு நிலையில் வளர்ச்சிக்கான கடன்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கடன் வாங்காமல் இருக்க முடியாதுங்க, அதுக்காக நான் தேவையில்லாமல் கடன் வாங்கலை, இந்த தொழிலை விருத்தி பண்ணுவதன் மூலமாக, இன்னொரு கிளை ஆரம்பிப்பதன் மூலமாக, அல்லது இந்த தொழிலையே முள்ளுமாக அப்படியே மாற்றிவிட்டு வேறொரு மாதிரியாக செய்யக்கூடியதற்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லோனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே எனக்கு சரியாக கை கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்ற மாதிரியான எண்ணங்களோடு யோசனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அடுத்த வாரம் லோன் சாங்ஷன் சொல்கிற மாதிரி கடன் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கடனாக இல்லாமல் கைமாத்து, கடன் என்பது வட்டி கொடுப்பது, கைமாத்து என்பது வட்டி இல்லாதது இல்லையா, அது மாதிரி வட்டி இல்லாமல் கைமாத்தாக பணம், உறவுகளோ நட்புகளோ கொடுக்கக்கூடிய அதற்கான சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து முயற்சி எடுத்து அதற்கான சில ஜெயிப்புகள், வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே சுப கடன்களின் மூலமாக தன்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சில அம்சங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். சிலருக்கு பகை வெல்லக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக நம்மளை எதிரியாகவே நினச்சிக்கிட்டு நம்ம பின்னாடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இருக்கிறாரியா, எந்த ஒரு நிலையிலேயே நம்மளை நியாயமாக பிழைக்க விட மாட்டேன் என்கிறார், நம்ம மேலே கொண்டிருக்கின்ற பொறாமை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அவர் தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கிறார் என்பது மாதிரியாக ஒருவரை கவனித்து வந்திருப்போம் இல்லையா, அது போன்றவர்களை இன்றைக்கு விலக்கி வைப்பது அல்லது அவர்களுக்கு தேவையான தக்க பாடத்தை புகழ்த்துவது என்பது போன்ற சில நற்செயல்கள் நடந்து அதன் மூலமாக விருச்சிகராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் துவங்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும்.
குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து அப்படியே ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அவர் உங்களுடைய ராசிநாதனாகவும் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும், இதுவரைக்கும் எதில் சங்கடம் வந்திருந்ததோ, ஒரு சாதகமான அம்சங்கள் இல்லை, இந்த இடத்துல நமக்கு கவலைகள் வருது, இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியல, இந்த இடத்துல திறமையை நிரூபிக்க முடியல, இந்த வேலை கிடைக்கல, இந்த தொழில் தொடங்க முடியல, ஏற்கனவே ஆரம்பித்த தொழில் நஷ்டமாக இருக்குது, பணம்ங்கிறத கண்ணாலே பார்க்க முடியல, ஆரோக்கியம் இல்லை, கடனில் இருக்கிறேன், பெண்டாட்டி பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டேங்குது, அல்லது கணவருடைய நிலைமைகள் சரியில்லை, இந்த மாதிரியான அத்தனை கவலை பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே கொஞ்சம் படிப்படியாக தனுசு ராசி நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. படிப்படியாக ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீங்க. அடுத்த வருடம் இன்னும் நன்றாக இருக்க போகிறீர்கள். அப்படியானால் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் ஏற்படக்கூடிய, அடுத்த வருஷத்தில் திருமணம் ஆகக்கூடிய, அடுத்த வருஷத்தில் தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, அடுத்த வருஷத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய, இது போன்ற அத்தனை அமைப்புகளுக்கும் தேவையான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல தொழில் அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்தில் வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உதவியாளர்கள் இல்லை, நல்ல வேலைக்காரங்க இல்லை, ஒரு தொழிலுக்கு தேவையான உதவிகள் இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவைகள் அப்படியே கிடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அவர்களுடைய கல்வி கட்டணம் போன்ற நிலைகளில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே எல்லாம் சரியாக இருக்கும், நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல குரு அமர்ந்து 10-12ஆம் இடங்களில் நல்ல விதமாக பார்க்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. அதுலேயும் பெரியவர்களுக்கு இன்றைக்கு சிறியவர்கள் இளையவர்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். ஒரு சொல்லினால் பிரிந்த குடும்பம், சங்கடப்பட்ட குடும்பம் இன்றைக்கு மீண்டும் இணையக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு உண்டு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பேச்சின் மூலமாக அவர்கிட்ட பேரை கெடுத்துக்கிட்டேன், அவர் மனசை சங்கடப்படுத்திட்டேன், அல்லது அப்பா இப்படி சங்கடப்பட்டு விட்டார், அம்மா இப்படி சங்கடப்பட்டு விட்டார்னு குடும்பத்திற்குள்ளேயே ஒருவருடைய முகத்தை இன்னொருவர் பார்க்க முடியாமல் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது மகர ராசிக்காரங்கிட்ட அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் இந்த நாள் முதலே ஆரம்பிக்கிறது. வீடு வாகன விஷயத்தில் நல்லவைகள் இப்போது மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படும். அடுத்த வாரத்தில் ஒரு புதிய வாகன சேர்க்கை அல்லது ஒரு புதிய பொருள் சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக கடன்பட்டாவது வாங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதை செயல்படுத்தியும் பார்க்கக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய தகுதி கேட்டார் போல ஏதேனும் ஒரு வீட்டு பொருள் அல்லது 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கு அதற்கேற்ற தகுதிகள் வருமானங்கள் உள்ள ஒரு நல்ல வாரமாகவும் நல்ல முதன்மை நாளாகவும் இந்த நாளும் இந்த வாரமும் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பான நாளாகவே அதை சொல்லலாம். பெண்கள் அனைவருக்குமே படிப்படியாக மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பணச்சங்கடம் மனச்சங்கடம் அத்தனையும் விலகும் என்கின்ற நம்பிக்கை, சகோதரர்கள் இனிமேல் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கணவர் குழந்தைகளை பற்றியும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு 3 மாதமாகவே எதுவும் நல்லா இல்லைங்க. எதை தொட்டாலும் அது ஒரு மாதிரியாக பலவீனமாகவே போகிறது. காசு பணம் செலவாகிக்கிட்டே போது, வருமானத்தை தான் காணோம். எந்த இடத்துல பணம் இருக்குன்னே தெரியல, ஏன் இந்த மாதிரி தொட்டது துலங்க மாட்டேன் என்கிறது என்பது போன்ற குழப்பங்களில் கவலைகளில் இருப்பவர்களுக்கு தீர்வுகள் தெரியக்கூடிய நல்ல ஆரம்ப ஓய்வு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்திலே வேலை இடங்களில் நல்லவைகள் நடக்கும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வேலை தொழில் அமைப்புகளில் நெகட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பணி நீக்கம் போன்றவைகள் அல்லது தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலைகள் உண்டான அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் எல்லா விதத்தையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற மன தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்புகள் வரும். குழந்தை பாக்கியம் போன்றவைகள் அல்லது உங்களுடைய வயதிற்கு என்ன தேவையோ அவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு இப்பொழுது ஒரு 50 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இன்னொரு கிளை ஆரம்பித்தல் அல்லது இருக்கின்ற வியாபாரத்தை அப்படியே இன்னும் பல்கி பெருத்து வேறு மாதிரி செய்யலாம். இன்றைய கால ஓட்டத்திற்கேற்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் இப்போது இல்லை. இப்போது சூழ்நிலை உலகமே மாறி வருகின்ற அமைப்பில் நாம் தான் வாடிக்கையாளரை தேடி போக வேண்டியிருக்கிறது. நம்மை வாடிக்கையாளர் தேடி வருவது குறைந்து கொண்டே போகிறது என்கின்ற சில புதிய சிந்தனைகள் கும்பராசிக்கார தொழில் முனைவோர் மற்றும் வியாபார பெருமக்களுக்கு ஏற்பட்டு அவைகளை நீங்கள் சரியான முறையில் நடைபெறுத்தக்கூடிய வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கும்பத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று.
மீனராசிக்காரர்களுக்கு தனவரவு ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பண லாபம் இப்போது கிடைக்கும். ஏற்கனவே பணத்தை ஒரு இடத்துல இழந்திருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பணம் வருவதற்கான அடையாளங்கள் அல்லது ஒரு பகுதி பணமோ அல்லது முழு பணமோ இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தெரியாதனமாக இவற்றை பணத்தை கொடுத்துட்டேன், ஒரு அவசரத்துக்குன்னு வந்து கேட்டார், அல்லது என்னுடைய தேவைக்கு அவர் கேட்டார், கொடுத்தேன், ஒரு வேலை வாங்கி தருவதற்காக கொடுத்தேன், அல்லது ஒரு நிலையில் இந்த பணத்தை இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, அதை அப்படியே வாங்கிக்கோங்க, திரும்ப இப்படி கொடுத்துருங்க, இந்த மாதிரியான ஒரு கைமாத்தாக கொடுத்தேன் என்பது மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உழைத்த பணம் திரும்ப உங்களுக்கே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் பெரும்பாலாக வாக்குறுதிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ஒரு வயதானவர்கள் சிறியவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா? அது போன்ற அமைப்புகளில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு தாங்கள் கொடுத்த ஒரு சொல்லை காப்பாற்றக்கூடிய நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும். இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பதை இன்றைக்கு மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஓய்வு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தினர் அனைவருமே ஒன்று கூடி பேசி இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அண்ணனுக்கு பிடிக்கவில்லை, தம்பிக்கு பிடிக்கவில்லை, அம்மாவுக்கு பிடிக்கவில்லை, அக்காவிற்கு பிடிக்கவில்லை என்றிருந்த நிலைமைகள் அத்தனையும் மாறி நாங்கள் 4 பேரும் 5 பேரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவினை ஒட்டுமொத்தமாக எடுத்தோம் என்கின்ற ஒரு திருப்தி இருக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை போல் இந்த ஜென்ம குருன்னு சொல்லப்படக்கூடிய ராசியில் குரு வருவது ஒரு பயப்படும் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறதே, இது உண்மைதானா? பழங்கால நூல்களாக இருக்கட்டும், அல்லது விளக்க உரை எழுதுபவர்களாக இருக்கட்டும், அல்லது ராசிபலன் சொல்பவர்களாக இருக்கட்டும், ஜென்மச்சனி அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு சில பட்டினத்தார் பாடல்கள் மாதிரி சில புலிப்பாணி பாடல்களை சொல்லி ஒரு மாதிரியான ஒரு கலக்க நிலைமையை சொல்லுகிறார்களே, இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா, நீண்ட நெடுங்கால அனுபவம் உள்ள ஜோதிடனாகிய நான் கிட்டத்தட்ட ஒரு 2 சுற்றுக்கள் குருவின் சனியின் சுற்றுக்கள் அமைப்புகளை ஆராய்ந்து பார்த்த நிலையில் இந்த ஜென்ம குரு என்பது அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்களை எந்த ராசிக்காரருக்கும் தருவதில்லை என்பதாகவே நம்முடைய ராசி பலன் பகுதியில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு நுணுக்கமான ஒரு கணித அமைப்புகள் இருக்கின்றன. ஜோதிடம் என்பதே ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தது. அதாவது பௌர்ணமி, அமாவாசை, குருவின் பொலிவு, உச்சம், நீச்சம் என்பது போன்ற ஒரு கிரகம் ஒளித்தன்மையோடு, ஒரு ராசி ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது அங்கே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அல்லது அந்த கிரகம் நல்ல பலனை தரும் என்பதான ஒரு சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளே இங்கே முதன்மையாக இருக்கின்றன. சரி, 7.5 சனி என்பது தொல்லைகளை தரும் என்பது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு அமைப்பு. அதுலேயும் ஜென்மச்சனின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ம ராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு கடுமையான பலன்கள் இருக்கும் என்பது ஒரு எழுதப்படாத ஆயினும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விதியாகவே இங்கே இருக்கிறது. ஏனென்றால் சனி என்பது ஒரு இருள் கிரகம். அந்த இருள் கிரகம் ராசியில் வந்து உட்கார்ந்திருக்கும் போது நம்முடைய மனதை மழுங்கடித்து நம்முடைய முடிவுகளில் ஏதேனும் ஒரு தேக்க நிலையை, ஒரு மாறுதலான நிலையை செயல்படுத்தி அந்த முடிவுகளின் மூலமாக சில சோதனைகளை ஜென்மச்சனி தருகிறது என்பது உண்மை. அதாவது ஜென்மச்சனி, ஜென்ம ராகு போன்றவைகள் ராசி என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மனதை ஆக்கிரமித்து ஒரு தவறான வழியில் அல்லது தவறான முடிவை செயல்படுத்தி அதன் மூலமான சில நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை செய்கின்றன. இது உறுதியான ஒன்று. ஆயினும் குரு என்பவர் ஒரு சுப கிரகம் இல்லையா? அவர் ராசியின் மீது அமரும் பொழுது ராசி பொலிவு பெறும் இல்லையா? குருவிற்கும் இந்த ஜென்ம அமைப்பிற்கும் எப்படி தொடர்பு படுத்தியது பழைய விளக்க நூல்கள் அல்லது ஏதாவது ஒரு ஜோதிட அமைப்புகள் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா மூல நூல்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. உண்மையில் ஜென்ம ராசியில் குரு அமரும் பொழுது ராசி சுபத்தன்மை அடைந்து நல்ல விதமான பணவரவுகள் வந்து நாமே நல்ல விதமான முடிவுகளை எடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், சுற்றத்தினர், நட்புகள் அனைவரிடம் நல்லவைகளை நாம் பெற்று ஒரு ஒளிப்பொலிவான ஒரு அமைப்பை அந்த ஒரு வருடத்தில் அடைகிறோம் அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா ஜென்மச்சனி என்பது ராசியை இருளடைய செய்வது. சனி என்பது இருள் கிரகம். ஆனால் ஜென்ம குரு என்பது ராசியை சுபத்துவம் அடைய செய்வது. அங்கிருந்து அவர் 7, 5, 9 பார்வைகளால் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவும் தேவையான வாழ்க்கை துணை, நண்பர்கள், நம்முடைய பூர்வீக தாத்தா பாட்டி அப்பா அம்மா போன்ற அத்தனை அமைப்புகளையும் அவர் வலுப்பட செய்கிறார் என்கின்றதன் அடிப்படையில் ஜென்ம குரு என்கின்ற கோச்சார குரு எந்த ராசிக்காரர்களுக்கும் உண்மையில் கெடுதல்களை அறவே செய்வதில்லை என்பதே ஆய்வுகளின் படி கிடைக்கக்கூடிய
வரக்கூடிய ஒரு நல்லவைகளாக இருக்க முடியும். உண்மையை சொல்லப்போனால் சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாடுகளைப் போல அல்லாமல் அந்த காலத்தில் பனை ஓலைகளில் எழுதிவிட்டார்கள், பாடல்களாக பாடிவிட்டார்கள் என்பதன் அடிப்படையில் ஜோதிட பலன்களை உணர்ந்து கொள்ளாமல் நடைமுறையில் ஜோதிட பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை ஆய்வு மனப்பான்மையோடு ஆராய்ந்து நோக்குவதே ஒரு நல்ல ஜோதிடருடைய ஒரு தனித்தன்மையாக இருக்க முடியும் இல்லையா? அதை போலத்தான் இப்போது நான் சொல்வதைப் போல பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் ராகுவும் ஜென்ம அமைப்பில் அமரும் பொழுது அல்லது அமாவாசை சந்திரன் போன்றவர்கள் தற்காலிகமாக ராசியில் அமரும் பொழுது இடர்பாடுகள், கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன், ஜென்ம குரு போன்றவர்கள் ராசியில் அமரும் பொழுது அவர்கள் அமர்ந்திருக்கின்ற காலகட்டத்திற்கு நன்மைகள் மட்டுமே சுபத்தன்மையோடு நடக்கின்றன என்பதே ஆய்வுபூர்வமான உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.